ஜெகஜால கில்லாடி எடுக்கும்போது இதுக்கு ஒரு கோடி ரூபா எக்ஸ்ட்ராவாக அந்த ரெட் கார்பரேட் ரமேஷுங்கிறவர் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு. மொத்தம் 4 கோடி ரூபா வந்து ரெட் கார்பரேட் ரமேஷ் கொடுக்கணும் அசல். வட்டி இதுக்கு மேலே இருக்குது. அது எவ்வளோங்கிறது இனிமேல் தான் தெரியும். இப்போ அவரும் வந்து ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்கி வச்சுருக்காரு அன்னை இல்லத்தை ஜப்தி பண்ணுறதுக்கு. இது இல்லாமல் ஜஸ்வந்த் பண்டாரின்னு ஒரு ஃபைனான்சர், அவர் எல்லாருமே சினிமாவில் தெரிஞ்ச ஒரு நோன் ஃபைனான்சர், அவரும் ஒரு பெரிய தொகையை இந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் ராகேஷ் செரீஸ்ன்னு ஒருத்தர் ஃபைனான்சர், அந்த ஃபைனான்சரும் பார்த்திங்கன்னா 4 கோடி ரூபா கொடுத்துட்டு அவரும் வந்து அன்னை இல்லத்தை ஜப்தி பண்ணுறதுக்கு ஆர்டர் வாங்கி வச்சுருக்காரு. இதெல்லாம் இல்லாமல் சென்னை ஏரியா, கோயம்புத்தூர் ஏரியா, சேலம் ஏரியா, செங்கல்பட்டு ஏரியா, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஏரியா, திருச்சி ஏரியா, எல்லா ஏரியாவுமே வந்து சார்ஜ் பண்ணி வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. சார்ஜ் பண்ணி வாங்குறது என்னங்கிறத முதல்ல நான் சொல்கிறேன். அதாவது வந்து இப்போ படம் வந்து ஒருத்தட்ட ஃபைனான்ஸ் போடுவாங்க, ஃபைனான்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஃபைனான்ஸ் ஒரு அளவுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த ஃபைனான்ஸுக்கு மேலே பட்ஜெட் கொஞ்சம் எகிறும்போது சில பணங்கள் தேவைப்படும் போது, ப்ரொடக்ஷனுக்கு தேவைப்படும் போது சார்ஜ் பண்ணி வாங்குறதுன்னு இருக்குது.